ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ஒரு சூப்பரான பொரியல் தான் பார்க்க போறோங்க. இது வந்து இந்த சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பா பலாக்கொட்டை கிடைச்சதுன்னா செஞ்சிருங்க. பலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் வச்சு நம்ம இன்னைக்கு பொரியல் செய்ய போறோங்க. நீங்க எவ்வளவு செய்ய போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாக்கொட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பலாக்கொட்டையை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. மேலே இருக்க அந்த கிறிஸ்பாக இருக்கவங்க ஒரு தோல் மொடன்னு அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் தோலும் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டுங்க வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுங்க. அதில் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க. பலாக்கொட்டை சாப்பிட்றப்போ நமக்கு வயிற்றுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து பூண்டு சேர்த்து செய்கிறப்போ அந்த பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. உங்களுக்கு பூண்டு வேண்டான்னா நீங்கள் பூண்டு போடுறத மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிறேங்க. பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக இந்த பொரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட தக்காளியை சேர்த்துக்கலாங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் சொதப்பெல்லாம் கிடைக்குங்க. இப்போ வந்து தக்காளியை நல்லா பெரட்டி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து அடுத்தது என்னென்ன சேர்த்ததுன்னு பார்க்கலாங்க. உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. தக்காளியும் வெங்காயமும் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த பொரியலுக்கு தேவையான எல்லா உப்பு இப்போ சேர்த்துட்டேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம பலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளி. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காயை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எப்படி வந்து பலாக்கொட்டையை கட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கத்திரிக்காயோட சைஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒன்றா ரவுண்டாக இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து ரெண்டாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய்க்கு வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக சாம்பார் பவுடர் போட்டுக்கிறேங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனி மிளகாத்தூளும் தனி தனியாத்தூளும் கூட சேர்த்துக்கலாங்க. இல்லை இது மாதிரி சாம்பார் பவுடர் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் பவுடர் போட்டு செஞ்சால் தான் இந்த பொரியல் நல்லா இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுங்க. இந்த கத்திரிக்காய் முதல்ல வேக வச்சுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பலாக்கொட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கோங்க. அதனால கத்திரிக்காய் முதல் ஒரு முக்கால்வாசி வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாங்க. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக வந்து மசால் ஏறி வேகிறதுக்கு வந்து கரெக்டாக வெந்து வரத்துக்கு நம்ம கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. கத்திரிக்காய் வேகாத மாதிரி இருந்ததுனால இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டுங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பலாக்கொட்டை, அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறோங்க. இந்த பலாக்கொட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த மசாலாம் ஏறி வரத்துக்காக இன்னும் கொஞ்சமாக அது மேலே தண்ணி தெளிச்சுங்க. அப்போது ஒரு தடவை நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் கத்திரிக்காய் வேகிறதுக்காக. இப்போ பலாக்கொட்டையில் வந்து அந்த உப்பு காரம்லாம் பிடிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுங்க. மூடி வச்சுட்டு இறக்குனோம்னா நம்மளோட பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷங்க நல்லா மூடி வச்சோம்னா இந்த வெள்ளையாக இருக்க பலாக்கொட்டையெல்லாம் பாருங்கள் அப்படி நல்லா உப்பு காரம்லாம் இழுத்து சூப்பராக நமக்கு வந்து கத்திரிக்காயோட பாண்டாயிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பலாக்கொட்டையும் கத்திரிக்காய் பொரியலும் தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு தான் சூப்பர் காம்போவாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த சீசன் முடியறதுக்குள்ளே செஞ்சுருங்க. இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. திக்கான புளி கரைச்சலாக இருக்குங்க. அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பொரியல் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து இந்த புளி கொஞ்சம் சேர்த்தினா தான் நல்லா இருக்குங்க. நம்ம என்ன தான் தக்காளி போட்டிருந்தாலும் இந்த கொஞ்சமாக புளி தண்ணி தெளித்து விட்டு இறக்கினிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து மேலே நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க. கலரி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான பலாக்கொட்டை கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது சும்மாவே சாப்பாடோட சுடு சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இல்லை வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு சாப்பாடு வடித்து இந்த பொரியலை வச்சு எவ்வளோ சாப்பாடு வேணால் சாப்பிட்றலாங்க. அந்த அளவுக்கு இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம அந்த பலாக்கொட்டையில் வந்து முதல்ல வெள்ளையாக இருந்தது இல்லைங்களா, இப்போ பாருங்கள் உப்பு காரம்லாம் ஏறி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருச்சுங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பலாக்கொட்டை கத்திரிக்காய் பொரியல் வந்து தயாராகிடுச்சுங்க. ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.